ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? யாருடன் இந்த ஆலோசனை நடைபெறுது? பின்னணி என்ன? தேவப்பிரியன், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 6 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில சுமார் 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 6வது நாளாக இன்றைக்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் 6வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த நிலையில பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அரசு அழைத்திருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்பை விடுத்திருக்காங்க. குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதி 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும், ஜூன் 1, 2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு வேறு விதமான ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் அப்படிங்கிறதா ஒரே கோரிக்கை. அதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதற்கான பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு அரசு அழைத்திருக்கக்கூடிய நிலையில மற்றொரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் அறிவித்திருக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுவதற்கான ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை என்பது 3 அமைச்சர்கள் தலைமையிலான அந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவும் அரசிற்கு தன்னுடைய அறிக்கையை நேற்றைய தினம் முதலமைச்சரிடம் கொடுத்தாங்க. இந்த நிலையில அந்த அறிக்கை தொடர்பாக 3 அமைச்சர்கள், குறிப்பாக நெடுஞ்சாலை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் ஆகிய 3 அமைச்சர்களும் தலைமைச் செயலாளரும் ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. ககன்தீப் சிங் பேடி அளித்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலும் அரசு ஊழியர்களுக்கு இதுல மிக முக்கியமாக என்ன திட்டத்தை முன்வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பேசி வராங்க. குறிப்பாக UPS சொல்லக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தலாமா அப்படிங்கறத ஆலோசித்து வராங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசனைக்கு பிறகு அதுல மிக முக்கியமான ஒரு முடிவை தமிழக அரசு இன்னும் ஓரிரு நாட்கள்ல அறிவிக்க இருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.